வெற்றி என்பது ஒரு மனிதனுக்கு அவசிய தேவையாகத்தான் இருக்கிறது. இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, அந்த மனிதனுக்கு எப்போதும் எல்லா விதத்திலும் வெற்றி கண்டிப்பாக வேண்டும். அது வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, அல்லது அவனுடைய குடும்பத்தில் இருந்தாலும் சரி, அவனுடைய பேச்சில் இருந்தாலும் சரி, அல்லது அவனுடைய நடைமுறை, அவனுடைய ஒழுக்கத்தில் இருந்தாலும் சரி, அவனுடைய கொள்கை, அவனுடைய மார்க்கம், அவனுடைய மதத்தில் இருந்தாலும் சரி, அல்லது அவன் எந்த போட்டியில் கலந்து கொண்டானோ அதுல சரி, அல்லது எந்த விதத்தில் இருந்தாலும் சரி, அந்த மனிதனுக்கு வெற்றி என்பது கட்டாய கடமை என்று அவன் அந்த அடிப்படையில் தான் அவன் தன்னுடைய போட்டியை, தன்னுடைய நடவடிக்கையை அந்த இடத்தில் அவன் ஆரம்பிப்பான். அப்ப வியாபாரத்திலும் சரி, அல்லது இந்த உலக விஷயத்தில் எந்த விதத்திலும் சரி, வெற்றி அந்த மனிதனுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வெற்றிக்கான சில குறிக்கோளை அவன் எடுத்து வைத்திருப்பார். உதாரணத்துக்கு, வியாபாரத்துல நமக்கு வெற்றி வேண்டும், அல்லது இந்த போட்டியில நமக்கு வெற்றி வேண்டும். அப்ப இந்த 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 விஷயத்தை செய்யணும், இந்த விஷயத்தை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து அந்த மனிதன் போடுவான். நம்ம எல்லோரும் போடக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த போட்டியில நம்ம கலந்து கொள்றோம், இந்த போட்டியில நம்ம வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்த நேரத்துல படிக்கணும், இந்த விஷயங்களை படிக்கணும், இந்த நேரங்கள் இதை செய்யணும், இந்த நேரங்கள் இதை செய்யக்கூடாது, இதை படித்தா நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு எல்லா குறிக்கோளையும், எல்லா லிஸ்டுகளையும், எல்லா பட்டியலையும் எடுத்து நம்ம போட்டு படிச்சு பார்த்து அதன் பிரகாரம் நம்மளுடைய அமல்களையும் நம்ம அதை கொண்டு வந்துருவோம். உங்களுடைய காரியங்களிலும் அது இருக்கும். உதாரணத்திற்கு, ஒரு சிறிய பிள்ளை அவன் ஒரு போட்டியில கலந்து கொண்டால், அவன் அந்த போட்டிக்காக வெற்றி வேண்டும் என்று சொன்னால், அந்த போட்டியில் வெற்றிக்காக அவன் என்ன செய்வான்? காலையில் எழுந்திரிச்சு படிக்கணும், இந்த படித்தால் நமக்கு இந்த வெற்றிகள் கிடைக்கும். இதெல்லாம் நம்முடைய ஆழமான மனதில் பதிஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு, இந்த உலகத்தில் சாதாரண மனிதன் கூட இந்த உலகத்தில் எப்படி வெற்றி பெற வேண்டும், இந்த உலகத்தில் அவனுக்கு காசு, பணம், வியாபாரம், சொத்து, சுகம், அவனுக்கு இருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் எப்படி அவனுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாழ்க்கையே ஒரு வெற்றிக்காக தான் அர்ப்பணிக்கின்றான், தியாகம் செய்கின்றான். ஆனால் என்னைக்காவது மறுமை வாழ்க்கைக்காக என்னுடைய வெற்றி எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய குறிக்கோள் என்ன, அதனுடைய லிஸ்ட் என்ன, அதனுடைய பட்டியல் என்ன, என்னைக்காவது அந்த மனிதன் போட்டிருப்பானா? கிடையாது. ஏன்னா அவனுடைய குறிக்கோள் முழுமையாக இந்த உலகத்துடைய வெற்றி தான். நான் மறுமைக்காக அந்த மனிதன் ஒருவரும் யோசிப்பதில்லை, சிந்திப்பதில்லை. அவன் நாளை மறுமைக்காக அந்த மனிதன் என்ன வெற்றியை வைத்திருக்கிறான், நம்மிடத்தில் எந்த விதமான ஒரு பேச்சும் கிடையாது. அப்ப நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய அந்த வெற்றிக்கான வழி இரண்டையும் அடங்கும். இந்த உலகத்தில் வரக்கூடிய வெற்றியும் அடங்கும்,